இப்போ வயசானாலும் நம்ம முகம் வந்து மசில்ஸ் எல்லாம் தொங்காமல் டைட்டாக பளபளப்பாக இருக்கணும். அதுக்கு தாங்க இது வந்து எப்போவுமே நம்ம முகத்தை வந்து முகம்தான் நமக்கு காட்டி கொடுக்கும். ஒரு 40 வயசு ஆனாவே என்ன ஆகுது, முகங்கள்லாம் தொங்கி சதைகள் எல்லாம் இறங்குறதுனால தான் நமக்கு வந்து டபுள் சின்னு, கழுத்தே தெரியாமல் இருக்கிறது, முகம் தொங்குறதுனால தான் நம்ம ஏஜியே காட்டி கொடுக்கும். முகம்தான் ஃபஸ்ட்டு நம்ம காட்டி கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எப்போ எடுத்தாலுமே முகத்தை மேல் நோக்கி கழுவ பழகுங்க. எப்பயுமே தண்ணி எடுத்து நல்லா முகத்தை அடிச்சுட்டு சோப்பு போட்டால் கூட மேலேயே தண்ணியை ஊற்றி நம்ம மசில்ஸை வந்து நல்லா உங்களுக்கு நல்லா தூக்கி விடணும். நல்லா காலையில் 20 தடவை, சாயந்தரம் தடவை சாதாரணமாக செய்யுங்க. எப்போ முகம் கழுவினாலுமே இதை மாதிரி கழுவுங்க. குழந்தைங்களுக்கு இதையே கற்றுக் கொடுங்க. இது கற்றுக் கொடுக்குறப்ப நமக்கு மசில்ஸ் ஆனது கீழே இறங்காதப்ப நம்ம வயதானது காட்டியே கொடுக்காது. வயசானால் கூட நம்ம முகம் வந்து மசில்ஸ் இறங்காத இருக்கிறதுனால டைட்டாக ஃபிட்டிங்காக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே முகம் வந்து டெய்லி ஒரு 5-6 தடவை வெறும் நீரில் நல்ல முகத்தை கழுவிட்டு நல்லா இதை மாதிரி தொடச்சி விடுங்க. அதுவும் வந்து வெளுக்கிற அழுக்கெல்லாம் போய் நல்ல முகமானது பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் பால் காய்ச்சுறாங்க இல்லையா, ஆடை வருது இல்லையா, அந்த ஆடையை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளோ இல்லை மஞ்சள் எனக்கு ஒத்துக்காதுன்னா கத்தூரி மஞ்சளோ போட்டு நல்லா குழப்பி முகத்தை நல்லா மேல் நோக்கி தூக்கி இது பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எந்த சோப்போ அதை போட்டு எப்போ கழுவுனா கூட முகத்தை மேல் நோக்கி தான் கழுவணும். இதே மாதிரி கழுவிட்டவங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு பழக்கம் ஆகிடும். முகம் மசில்ஸ் தொங்கவே தொங்காது. முகம் அப்படியே எப்போ நீங்கள் 16 வயசில் எப்படி இருந்தீங்களோ அதே அளவே முகம் இருக்கும். ஏஜ் ஆக ஆக அந்த பதன்னு போகிறது, முகம் வந்து இதாகிறது, அதெல்லாம் நமக்கு இருக்காமல் ரொம்ப அழகாகவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சந்தனக்கட்டை இருந்துச்சுன்னா சந்தனக்கட்டையை நல்லா இழைச்சிங்கன்னா வந்து சந்தனம் வருது இல்லையா, சந்தனக்கட்டையில் தான் இது செய்யணும். செம்மரக்கட்டை இருந்தாலும் சரி, சந்தனக்கட்டை இருந்தாலும் சரி, இழைச்சி நல்லா நைட்டு முகத்தை நல்லா கழுவிட்டு இதை நல்லா முதல்ல நைஸாக அப்ளை பண்ணிவிட்டு படுங்க. காலையில் எழுந்துச்சி பாருங்கள், முகம் நல்லா எண்ணெய் பசை அதிகமாக இருந்தால் எடுத்துரும். நல்லா முகத்தை வந்து பளிச்சுன்னு வச்சுருக்கோம். இந்த 2 செஞ்சுக்கிட்டு வந்தாவே உங்களுக்கு முகமானது ரொம்ப பளபளப்பாக இருக்குங்க. நம்ம என்ன கருப்பாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, முகம் பளபளப்பாகவும் ஒரு அமைப்பாகவும் அழகாகவும் இருக்கும். முகத்திற்கு வந்து இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும். அப்புறம் என்ன, நம்ம என்ன கிளியோபாட்ரா தான் செய்து பாருங்கள். கமெண்ட் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஓகே, என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே.